என்ன நான் சொன்ன ஐடியா ஓகே தானே? ஐயோ யோ, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இல்ல போதை இன்னும் இறங்காம உளறியா? ஏய், நான் ஒன்னும் போதையில பேசல, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். ரஞ்சிதா மேட்டர் இதோட முடிச்சிடலாம். என்னையா அவ வீடேறி வந்ததும் பயந்துட்டியா? ஏய், அசிங்கப்படுத்தாத. மூட்டை பூச்சி மாதிரி அன்னைக்கு அவளை நசுக்கி போட்டிருப்பேன். ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்டிருக்கோம், திரும்பவும் பிரச்சனை வேணான்னு தான் அன்னைக்கு அவளை நான் விட்டுட்டேன். இந்த வீரவசனம்லாம் ஓகே, அவளையே விட்டலாங்கிற? அவளாலையும் அவ புருஷனாலையும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல, அவளை விடவும் சொல்லல. அவளை பழிவாங்கிற மாதிரி சிறப்பா ஒரு சம்பவம் செஞ்சுட்டு அப்படியே மறந்துடலான்ற. என்ன சொல்ற? சொல்றத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? ரஞ்சிதான்ற ஒருத்திய நம்பிய நம்ம தொழில ஆரம்பிச்சோம். இறங்கி தேன்னா அவளை மாதிரி 100 பேர் கிடைப்பாங்க. லாபம் அதிகமா கிடைக்குமேன்னு நம்ம அவ பின்னாடி சுத்தி தொழிலையே சரியா கவனிக்காம விட்டுட்டோம். ஜாமீன்ல வெளியில வந்ததும் தொழில பழைய இடத்துக்கு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா நம்ம பெருசா எதையுமே கிழிக்கலையே, இருக்கிறத வச்சுக்கிட்டு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் சரிதாயா. ரஞ்சிதாவை கை மாத்தி விட்டா அப்புறம் இறங்கி ஆடலான்னு நான் பிளான் பண்ணேன். அதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம். அந்த வெயிட்டிங் தான் பிரச்சனையே. ரஞ்சிதாவை என்ன செய்யலான்னு அந்த நினைப்பிலேயே நாம இருந்துட்டோம். அதனாலதான் நம்ம கஸ்டமர் முக்காவாசி பேர் ரூட் மாறி போயிட்டாங்க. இப்படியே இருந்தன்னு வச்சுக்க, நாம தொழில மொத்தமா காணாம போயிடுவோம். இந்த மாதிரி ஜிகிஜின்னு புடவை கட்டின்லாம் சுத்த முடியாது. அழுகு துணியை கட்டின்னு வீட்டு வேலைக்கு தான் போனோம். நானு இதெல்லாம் வித்து துண்டு ஆட்டோ ஓட்ட தான் போனோம். என்ன சொல்ற? சரியா, இப்ப என்ன பண்ணணும்ன்ற? இரு. ஏய், டிக்கிய திறந்து ஒரு பேக் இருக்கும், பத்திரமா எடுத்துன்னு வா. ஏயா? சொல்றேன் இரு. ஏய், பார்த்து பத்திரம். யோ, என்ன பண்ணலான்னு கேட்டா முட்டையை எடுத்து காட்டுற. இது ஆம்லெட் போடுற முட்டை இல்ல, ஆசிட் முட்டை. இது அந்த ரஞ்சிதா முகத்துல அடிக்கணும். நமக்கு யூஸ் ஆகாத அழகு எவனுக்கும் கிடைக்க கூடாது. அவ முகத்தை பார்த்து பார்த்து சாகுற வரைக்கும் அழுவணும். அவ முகத்தை பார்த்து பார்த்து அந்த அருணும் கதறணும். என்ன சகுந்தலா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா என்னடி இழுக்கிற? அவங்க 2 பேரையும் ஒன்னா பழிவாங்க, இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. அதோட இந்த மேட்டருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நாம நம்ம தொழில பார்க்கலாமே. இன்னும் என்ன யோசிக்கிற? இல்ல, ரஞ்சிதாவை இன்னும் கூட்டிட்டு வரலன்னு மும்பை பார்ட்டி கத்துவானே, அவனை என்னன்னு சொல்லி சமாளிப்ப? அவளை விட பெட்டரா ஒரு பொண்ணை அனுப்பி வைப்போன்னு எதையாவது சொல்லி சமாளிப்போம். ரஞ்சிதா பக்கமே வரக்கூடாதுன்னு இன்னொருத்த வேற நம்ம கிட்ட வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போறான். அவளுக்காக நம்ம எத்தனை பேர்கிட்ட தான் மல்லு கட்டுறது? இதோட அவ சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். என்ன சொல்ற? சரியா, எனக்கும் அதான் கரெக்ட்னு படுது. நீ சொன்ன மாதிரியே செஞ்சுடு. ஏய், சொல்லுங்கண்ணா. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கரெக்டா அவ மூஞ்சிலே அடிங்க. இத புரியுதா? எதையாவது மாத்தி செஞ்சுட்டு கதை சொன்னீங்க, தொலைச்சிருவேன் 2 பேரும். சரிங்கண்ணா, கரெக்டா செஞ்சிடறேன்.